அத்தியாயம் 35. இன்னும் உங்களுக்கு புரியலையா பிரியம்வதா? நீங்க எங்க கிட்ட கொடுத்த கேஸ்ல கல்பிரட்ஸ் கையும் களவுமா பிடிச்சிட்டு இருக்கோம் என்றாள் சக்தி ஈசியாக. பிரியம்வதா புரியாமல் திகைத்து நிற்க, ஐஸ்வர்யா அதற்குள் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்திருந்தாள். ஹலோ, என்ன பேசுறீங்க? யார்கிட்ட பேசுறீங்கன்னு ஞாபகம் இருக்குல? சக்தியிடம் எரிந்து விழுந்தாள் ஐஸ்வர்யா. சக்தி அசரவில்லை. ஞாபகம் இல்லாம என்ன, நல்லா ஞாபகம் இருக்கே மிஸ் ஐஸ்வர்யா. சாரி மிஸ்ஸர்ஸ் ஐஸ்வர்யா சந்தானகிருஷ்ணன். சக்தி சர்வ சாதாரணமாக சொல்லிவிட, முன்பை விட அதிகமாக அதிர்ந்து போன பிரியம்வதா என்ன என்று கேட்டுக்கொண்டே அதிர்ச்சியுடன் ஐஸ்வர்யாவை பார்த்தாள். ஐஸ்வர்யாவிடம் இப்போதும் பெரிதாக மாற்றம் எதுவும் தெரியவில்லை. மாறாக, என்ன பேசுறீங்க? யாரது நீங்க சொல்றவங்க? எனக்கு தெரியாது என எந்த தயக்கமும் இல்லாமலே பேசினாள். யாரை தெரியாதுன்னு சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் சந்தான கிருஷ்ணனையா? வாட் அ பிட்டி. நீங்க திறந்த அந்த ஜன்னல் வழியா இப்போ எட்டி பாருங்க. ட்ரோன் கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க உங்க ஹஸ்பண்டை பார்க்கலாம் என்றாள் சக்தி. ஐஸ்வர்யா, பிரியம்வதா இரண்டு பேரும் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தார்கள். அங்கே பார்த்த காட்சியில் மீண்டும் அதிர்ந்து போய், ஸ்ரீனிவாசா இவ ஹஸ்பண்ட் என கேட்டு பிரியம்வதா நம்ப முடியாமல் வாய் பிளந்தாள். ஸ்ரீனி. நின்ற இடத்திலிருந்தே மொத்த உலகத்திற்கும் கேட்பது போல அலறினாள் ஐஸ்வர்யா. அப்படியே திரும்பி ஓட முயன்றவளை சக்தி கெட்டியாக பிடித்து நிறுத்தினாள். எங்கே ஓடுற? நான் ஸ்ரீனி கிட்ட போகணும். கால்களை எம்பி குதித்து சக்தியிடமிருந்து வெளிவர முயற்சி செய்தாள் ஐஸ்வர்யா. ஆனால் சக்தியின் பிடி இரும்பு பிடியாக இருந்ததால் அவளால் அசைய முடியவில்லை. இரண்டு பேரும் ஒன்னா ஜெயில்ல நிறைய நாள் இருக்க போறீங்க, அங்கே போய் பேச வேண்டியதை பேசிக்கோங்க என்ற சக்தி பிரியம்வதா பக்கம் பார்த்து, பிரியம்வதா, கெட்டியான கயிறு, லேஸ் போல ஏதாவது இருந்தா எடுத்துக் கொடுங்க என்றாள். அப்போதும் அதிர்ச்சியிலிருந்து முழுமையாக வெளிவந்திராத பிரியம்வதா, சக்தி சொன்னதற்காக தேடி கெட்டியான கயிறு ஒன்றை கண்டுபிடித்து எடுத்து வந்தாள். ஐஸ்வர்யாவை ஒரு தூணுடன் சேர்த்து கட்டிப்போட்டுவிட்டு போனை கையில் எடுத்து டையல் செய்தாள் சக்தி. அழைப்பு ஏற்கப்பட்டதும், மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட் பாஸ் என்றாள் ஒரு வெற்றி புன்னகையுடன். என்னால நம்பவே முடியலை. கல்யாணமானவங்க எப்படி அண்ணன் தங்கைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க? அதும் ஐஸ்வர்யா வேற ராகுல் கூடவே தான சுத்திட்டு இருந்தா? கலைவாணி நம்ப முடியாமல் புலம்பிக் கொண்டிருந்தாள். பேராசை, பண ஆசை எல்லாத்தையும் செய்ய வைக்கும் என சத்யா கலைவாணிக்கு பதில் சொல்லவும், கலைவாணியின் அருகே இருந்த நாட்காலியில் அமர்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் தென்றல்வாணன் மனைவியை பார்த்து முறைத்தான். சத்யாவிற்கு அவனின் கோபம் அத்துப்படி என்பதால் அவன் பக்கமே பார்க்காது கலைவாணிக்கு எதிரே இருந்த நாட்காலியில் அமர்ந்திருந்த சக்தி பக்கம் பார்வையை பதித்திருந்தாள். அவளின் பார்வையை தொடர்ந்த தென்றல்வாணனுக்கு சக்தி மீதும் கோபம் வந்தது. சக்தி, ஐஸ்வர்யா ரிமோட் எடுத்ததை தாண்டி என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? இது தப்பா போனா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? மனைவி மீதிருந்த கோபத்தை எரிச்சலாக சக்தியிடம் வெளிப்படுத்தினான் தென்றல்வாணன். இப்போ எதுக்கு கோபப்படுறீங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க பெரிய ப்ரூஃப், ரீசன் எதுவுமே இல்லாம விநாயக்கை 2 தடவை அரெஸ்ட் செய்யலையா என்ன? அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. பட் டு பி ஃப்ராங்க், இப்போ எல்லாமே கிளியரா இருக்கு. அவங்க 2 பேரும் தப்பிக்க முடியாது என்றாள் சக்தி. சக்தி, நீ இப்படி மொட்டையா சொன்னா யாருக்கும் எதுவும் புரியாது. விளக்கமா சொல்லு என்றாள் சத்யா. தலையை அசைத்து ஓகே சொல்றேன் என்ற சக்தி அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து விட்டு பேசத் தொடங்கினாள். பிரியம்வதா எங்க கிட்ட இந்த கேஸை கொண்டு வந்தப்போ அவங்களும் விநாயக்கும் வேலை செய்த சூப்பர் குட் எலக்ட்ரானிக்ஸ் ஓனர் யாருன்னு அவங்க கிட்ட விசாரிச்சோம். அவங்க ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் இருந்தார், அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. சந்திரமௌலி தான் எல்லாத்தையும் ஹேண்டில் செய்றதாகவும் சொன்னாங்க. உண்மையில் அந்த ஸ்லீப்பிங் பார்ட்னருக்கு நேரடி ஃபேமிலி யாரும் கிடையாது. தூரத்து சொந்தமா ஒரு பொண்ணு இருந்தா. அவ தான் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவும் அவளுடைய கணவன் சந்தான கிருஷ்ணனும் டெக்னிக்கல் திருடர்கள். இன்றைய சோஷியல் மீடியா காலத்துல ஈஸியா பணம் சம்பாதிக்கிற வழியா சோஷியல் மீடியா பயன்படுத்தி மத்தவங்களை பல விதங்களில் பிளாக்மெயில் செய்து பணம் திருடுறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு திடீர்னு ஒரு கம்பெனில பார்ட்னர்ஷிப் வாய்ப்பு கிடைச்சது. 2 பேரும் ஆர்வத்தோட கம்பெனி பத்தின விவரங்களை சேகரிச்சாங்க. சந்திரமௌலியையும் சந்திச்சு பேசினாங்க. சந்திரமௌலி கம்பெனி லாஸ்ல போற உண்மையை சொல்லி எல்லா அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்திருக்கார். ஐஸ்வர்யா, சந்தான கிருஷ்ணன் 2 பேரும் ஷாப், அதே நேரம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அண்ட் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க. அதனால ஈஸியா விநாயக்குடைய இன்வென்ஷன்ஸோட மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் சந்திரமௌலி அவருக்கும் விநாயக்குக்கும் நடுவே இருக்க பர்சனல் பகையை சொல்லி விநாயக் கோர்ட்ல கேஸ் போட்டு இருக்கதையும் சொல்லி இருக்கார். ஐஸ்வர்யா, சந்தான கிருஷ்ணனுக்கு விநாயக் பேட்டன்ஸ் வேல்யூ தெரியும். அது அவங்களுக்கு ஜாக்பாட் போல. கம்பெனி இருக்கு, ஐடியாவும் இருக்கு, நடுல குறுக்கே இருக்கிறது விநாயக் மட்டும் தான். அப்புறம் என்ன, விநாயக் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவருக்கு பிரியம்வதா ஹெல்ப் செய்வதையும் பிரியம்வதா அவரை லவ் செய்யறதையும் வச்சு பொறுமையா பிளான் செய்திருக்காங்க.
ஐஸ்வர்யா பிரியம்வதா அண்ணன் ராகுலை சந்திச்சு காதலிக்கணும். அப்புறம் பிரியம்வதா வழியா விநாயக்கை கண்ட்ரோல் செய்து எல்லா கண்டுபிடிப்பையும் எடுத்துக்கிறதுன்னு பிளான். ஆனால் எதிர்பாராத விதமா பிரியம்வதா விநாயக்கை மதியூருக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ பிளான் பி போட்டு ஒரே கல்ல 2 மாங்காயா சந்திரமௌலியையும் சாகடிச்சிட்டு அந்த பழியை விநாயக் மேல போடுறதுன்னு முடிவு செய்தாங்க. விநாயக் ஜெயிலுக்கு போனா அவங்க மெயின் பிரச்சனை முடிஞ்சது. சந்திரமௌலி இல்லைனா மொத்த லாபமும் அவங்களுக்கே. அதனால எக்ஸ்ட்ராவா சந்தான கிருஷ்ணனை ஸ்ரீனிவாஸ்னு சொல்லி பிரியம்வதாக்கு கல்யாணம் செய்து அந்த இன்வென்ஷன்ஸ் பேட்டன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு பிளான் செய்தாங்க. விநாயக்குக்கு தெரியாம மயக்க மருந்து கொடுத்து அவரு வித்தியாசமா நடந்துக்கிறதா ஒரு மாயை கிரியேட் செய்தாங்க. ஏற்கனவே சென்னை பிளான்க்கு அவங்க தயார் செய்து வச்சிருந்த ட்ரோன் வச்சும் எக்ஸ்ட்ரா பில்ட் அப் கொடுத்தாங்க. சந்தான கிருஷ்ணன் விநாயக் மொபைல்ல இருந்து சந்திரமௌலி கிட்ட பேசி திருவிழா நடக்குற அன்னைக்கு மதியூர் வர சொல்லி இருக்கான். கடைசியா எல்லோரும் திருவிழால இருக்கும்போது வீட்டுல இருந்த ஐஸ்வர்யா டிவி பார்க்கறதா காட்டிக்கிட்டு ரிமோட் வச்சு அவங்க பிளானை பக்காவா செய்து முடிச்சா. அவங்க நினைச்சது போலவே விநாயக் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகம் அதிகமாகி கேஸ் ஸ்ட்ராங் ஆக எல்லா உதவியையும் மறைமுகமா செய்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரோன் நமக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து விநாயக்கை பைத்தியம்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அடைச்சிட்டு ராகுல் பிரியம்வதா வழியா அவங்களுக்கு வேண்டியதை அச்சீவ் செய்யறது தான் அவங்க பிளான். பட் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. சக்தி பொறுமையாக விளக்கமாக சொல்லி முடிக்கவும் அங்கே சில நொடிகள் அமைதி நிலவியது. பின் ஒருவேளை அவங்க பிளான் செய்தது போல நடந்திருந்தா ராகுல் பிரியாவை என்ன செய்திருப்பாங்க எனக் கேட்ட கலைவாணியின் குரல் நடுக்கத்துடன் ஒலித்தது. சந்திரமௌலிக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்பட்டு இருக்கலாம் என்றாள் சக்தி சீரியஸாக. கலைவாணி கையால் வாயை மூடிக்கொண்டாள். அவள் கண்களில் திகில் இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன் நடந்ததையும் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பதையும் எல்லாம் நம்பக்கூட அவளுக்கு பயமாக இருந்தது. சக்தி, நீங்க சொல்றது எல்லாம் நடந்திருக்கலாம்னு தானே சொல்ல முடியும். இதுக்கு எல்லாம் என்ன சாட்சி இருக்கு? நீங்க எப்படி ஸ்ரீனிவாஸ் ஐஸ்வர்யாவை பின் செய்தீங்க? தென்றல்வாணன் கோபம் அகன்று ஒரு காவல்துறை அதிகாரியாக கேள்விகள் கேட்டான். எங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் செய்தது அந்த ஸ்ரீனிவாசும் நீங்களும் தான் இன்ஸ்பெக்டர் என்றாள் சக்தி.